ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது பாதாம் பூரி எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம பாதாம் பூரி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம் அண்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, பேக்கிங் பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் அண்ட் சுகர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு கொஞ்சமாக, அதாவது தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவு நெய் கூட கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இப்போ பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு நெய் விட்டு நம்ம பிசைஞ்சாச்சு. இதில் நம்ம மாவு கம்ப்ளீட்டாக பிசைறதுக்கு ஆல்ரெடி பாதாம் ஊற வச்சு அதை தோல் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை கம்ப்ளீட்டாக நம்ம அதை ஆட் பண்ணி தான் பிசைய போகிறோம். நான் ஒரு 10லேருந்து 15 பாதாம் எடுத்திருக்கேன். அதுவே இந்த ஒரு கப்புக்கு போதுமானது. நல்லா பிசைஞ்சிடலாம். மீதிக்கு பார்த்திங்கன்னா பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது நம்ம மாவு பிசைறதுக்கு இன்னும் தண்ணி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் தடவி இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக தடவி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஜீரா பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த சுகர் சிரப் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ் தாங்க ஆகும். ஸோ அதுக்குள்ளே இது கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். 3 மினிட்ஸ் ஆன அப்புறம் நம்ம இதில் அந்த ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு கம்பி பதம் இந்த மாதிரி வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நம்ம இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இல்லைன்னா 1/2 லெமன் அளவுக்கு நம்ம இதில் புழிஞ்சு விட்டுடலாம். விட்டுட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மாவு ஆல்ரெடி பிசைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மாவு ஒரு சப்பாத்தி மாவு திரட்டுற அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதில் மாவு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம நல்லா ரோல் பண்ணிவிட்டு திரட்டலாம். ரொம்ப தின்னாக திரட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம திரட்டி எடுத்தால் போதும். பார்த்திங்கன்னா இந்த திக்னஸ்க்கு இருந்தாலே போதும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நெய் எடுத்து ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக சிங்கிள் சைடுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அண்ட் இது இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த சைடுக்கும் கொஞ்சமாக நெய் நல்லா தடவி விட்டுடலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்களோட வீட்டில் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதில் லவங்கப்பூ அந்த சென்டராக இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. ஸோ இந்த லவங்கப்பூவோட இந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நான் திரட்டி எடுத்துட்டேன். ஆயில் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம பாதுஷா டேஸ்ட்டில் இருக்கும், பட் நம்ம பாதாம் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறதால ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எதுவுமே பிரிஞ்சு போகாது. நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அதனால எதுவுமே பிரிஞ்சு போகாது. இந்த மாதிரி
கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுருங்க. ஒன் சைடு நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா இன்னொரு சைடு நல்லா டார்க் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லாவே வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம் வெளியே. பார்த்திங்கன்னா ஆயிலேருந்து எடுத்துட்டு ஒரு 2 to 3 minutes வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சுகர் சிரப்பில் இது எல்லாமே 1 by 1 ஆட் பண்ணிடலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக சுகர் சிரப்பில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஊறணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்திங்கனாலே போதும். அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான பாதாம் ஸ்வீட் ரெடி. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். வாங்க இப்போ நம்ம முறுக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அண்ட் அதே கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு உடச்ச கல்லையும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ 1 கப் அளவுக்கு உடச்ச கடலை மாவு, அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு. நீங்கள் கருப்பு எள்ளு வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு. ஃபஸ்ட்டு இது எல்லாமே வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இது கூட பட்டர் ஆட் பண்ணுறேன். அண்ட் இது பட்டர் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால நம்ம அந்த சாஃப்ட்னஸ்க்காக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டர் கூட இந்த மாவு நல்லா பிசைஞ்சிடணும். பார்த்தீங்கன்னா பிசைஞ்சிட்ட அப்புறம் இந்த மாதிரி பிடிச்சா நம்மளுக்கு அந்த பிடிப்பு இருக்கும். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம இந்த முறுக்கு மாவை பிசைஞ்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இப்போ நான் பிசைஞ்சாச்சு. ஸோ இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். நம்ம முறுக்கு புழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஸ்டார் முறுக்கு இந்த மாதிரி சிங்கிள் அச்சில் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதை எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுக்கிற மாவு வந்து இந்த மாதிரி எடுத்து நீல வாக்கில் இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இது வந்து அந்த முறுக்கு குழாயில் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து அந்த முறுக்கு குழாய் உள்ளே போட்டு இந்த மாதிரி சிங்கிளில் வேணுனாலும் நீங்கள் வந்து இதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஸ்டார் இல்லாமல் நார்மலில் வந்து 3 அச்சு இருக்கிறதும் நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். நான் 1 அச்சில் இருக்கிறது தான் செய்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து நல்லா சுற்றி விட்டு லாஸ்ட்டாக வந்து இதை இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி புழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கு வந்து எண்ணெயில் 1 by 1 ஆட் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான நம்மளோட தீபாவளிக்கு நம்மளோட வீட்டில் நம்மளே சூப்பராக செய்கிற முறுக்கு வந்து பக்காவாக ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கப் அரிசி மாவு 1 கப் உடச்சிக்கடலை ஆட் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 முறுக்குக்கு மேலே வந்தது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு 2.5 கப் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே நம்ம வந்து ஒரு 50 முறுக்கு செய்யலாம். நம்மளோட தீபாவளியை நம்ம வீட்டில் நம்ம கையால் செஞ்ச ஸ்நாக்ஸோட ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கு உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. ஹார்டாக இல்லவே இல்லை, செம்மையாக இருந்தது இந்த முறுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். 1 சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம 2 சைடு திருப்பி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து 2 சைடுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான அரிசி மாவு முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். வந்து பார்த்தீங்கன்னா தட்டை. ஸோ அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சிக்கடலை எடுத்துக்கலாம். அதை எடுத்து கிரைண்ட் பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதில் கொஞ்சமாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த கிரைண்ட் பண்ணது இருக்கட்டும். அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அண்ட் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, பூண்டு வந்து ஒரு 10 பல் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகா ஒரு 10 ஆட் பண்ணிடலாம். அது நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி வந்து அரிசி மாவு நான் வறுத்து எடுத்திருக்கேன். அதில் வந்து அன்சால்டட் பட்டர் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டேன். சால்ட் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், அண்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து நான் ஆல்ரெடி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு பிஃபோராக நம்ம உடச்சிக்கல்ல கிரைண்ட் பண்ணதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகட்டும். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம தட்டினா ஈஸியாக இருக்கும். அந்த தட்டை வந்து தட்டும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மாவு தட்டை ஈஸியாக வரும், ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எள்ளு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளோட ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் லேஸாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக இல்லை. இது வந்து இந்த மாதிரி நான் வந்து SVS ஆயில் கவர் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி திரட்டி வச்சு இந்த மாதிரி தட்டிகிட்டே இருங்க. ஸோ நம்மளோட வந்து தட்டை வந்து தட்டிடலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த கவர் வேணுனாலும் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே திரட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டி வச்சுருக்கிற தட்டை எல்லாத்தையுமே வந்து ஸ்லோவாக ஆட் பண்ணிக்கோங்க, கையில் படாமல். எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹை வேணாம், ரொம்ப கம்மியாகவும் வேணாம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தட்டை வந்து திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க. ஸோ டபுள் சைடு நல்லா பாயில் ஆகிடும்.
இது எல்லாமே ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க. ஸோ நம்ம வீட்டிலே நம்ம கையாலே செஞ்சு கிருஷ்ணருக்கு படைக்கும்போது நம்மளுக்கு அதில் ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். அதனால நம்ம வீட்டில் இந்த ட்ரை பண்ணி நான் இந்த டைம் செஞ்சேன். இப்போ பார்த்திங்கன்னா தட்டு நம்மளது ரொம்பவே சூப்பர்.